ஃப்ரெண்ட்ஸ், நான் மதிய ரொட்டீன் உங்கள் மதி பேசுகிறேன். ஆஹா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இது என்னன்னு தெரியுதுங்களா? இது வந்துட்டு கூழ் வடகம். நான் வந்துட்டு பழைய சாதம் மிஞ்சின சாதத்தில் வந்துட்டு அரைச்சி கொஞ்சம் உப்பு, ஒரு பச்சை மிளகா, உப்பு போட்டு அரைச்சி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சின்ன கரண்டியில் அப்படி அப்படியே ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக இது பண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது இப்போ ஊற்றுனது, இது நேற்றுக்கு ஊற்றுனது, இது ஆல்ரெடி ஊற்றி காய வச்சது. வடகம் மாதிரியே இருக்கும், நமக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வடகம் பிழியணும், அந்த அச்சு வச்சு பிழியணுன்னா நமக்கு ரொம்ப நேரம் உட்காரணும், ரொம்ப வெயிலில் உட்காரணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நான் எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 படி மாவு போட்டு கிளறி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம மாடியிலையோ இல்லை பால்கனிலேயோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிட்டீங்கன்னா அது 2 நாள்லேயே காஞ்சிருது. அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே நாளில் உட்காந்துட்டு பிழிஞ்சி அதை எடுத்து இது பண்ணுறதோட இது வந்துட்டு ஈஸியான மெத்தடாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் மொத்தமாக தான் ஊற்றி வச்சுருக்கேன். ஆனால் காஞ்ச பீஸ் பாருங்கள், காஞ்சது பாருங்கள் இப்படி இருக்குன்னு. அது கூட நான் புதினா, கொத்தமல்லி இது போட்டும் வந்துட்டு செஞ்சிட்ருக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ புதினா, கொத்தமல்லி, பீட்ரூட்டு, வெஜிடபிள்ஸ் இதில் கூட அரைச்சி அதை போட்டு செய்யலாம்.